ஆதி திராவிட நலத்துறையோட அந்த ஹாஸ்டல் அதுக்கு விசிட் போயிருக்காங்க. பலருமே வந்து பல குற்றச்சாட்டுகள். அதில் திருமாவளவன் ஒரு அதிர்ச்சிங்க. என்னென்ன? எந்த முதல்வர் போனாரா? ஆதி திராவிட நலத்துறையா? ஆமாம், சமூக நீதித்துறையில் அது. பேர் மாற்றிட்டாங்க. ஆனால் பேர் மாற்றலாமா? மாற்றக்கூடாதுன்னு அண்ணன் சொன்னார். சொல்கிறேன் எப்படி? ஆனால் போன டிஎம்கே கவர்மெண்ட்லேயே அந்த ஆதி திராவிடர் ஹாஸ்டலுக்கு வந்து சமூக நீதி ஹாஸ்டல் மாற்றினாலும் இல்லையா? ஆமாம். அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாரு? அப்போ பேச மாட்டோம். சரி சரி. அது எப்போவுமே நம்ம அப்படி அண்ணன் பற்றி நிறைய பேச வேண்டியிருக்காது. அப்போ போயிருந்தாருன்னு போயிருக்கும் போது நாங்கள் நிறைய விஷயங்களுக்கு மாணவர்கள் குற்றச்சாட்டு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இம்மிடியட்டாக இன்றைக்கி அதை குற்றச்சாட்டுகள் அவர்களத்தையும் தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. விசிட்டும் வந்து நம்ம முக்கியமான ஒரு இது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், நான் காலேஜ் படிக்கும் போதோ ஸ்கூல் படிக்கும் போதோ நான் நிறைய விஷயங்கள் இந்த விஷயங்களை பார்த்துருக்கேன். அந்த ஆதரவான்னு சொல்ல போகிறாங்க. இதில் நான் தாவேக்காரர்களும் கிடையாது, ஹாஸ்டலோட நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். சரி சரி சரி. அந்த ஹாஸ்டல் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. பல விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கு அந்த ஹாஸ்டலை நல்லா கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்த ஒரு கம்ப்ளைண்ட், நாங்கள் வெளியே போக முடியல, வெளியே போய் பார்க்கிங்கில் அங்கே உட்கார முடியல, அங்கே ரவுடிகள் வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க, அதே மாதிரி திருட்டு நிறைய நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதெல்லாம் நடக்கும் தெரியும்ல. ஹாஸ்டல் இப்போ இது எடுத்துங்க, மெரினா ஹாஸ்டல் இருக்குல்ல, மெரினாவா சொல்கிறீங்க நீங்கள்? இது சைதாப்பேட்டை. மெரினா ஹாஸ்டல் இருக்குல்ல, அந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வெளியில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கஞ்சா அடிக்கிறது இந்த இதெல்லாம் அதையுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கப்பட்டது. எப்படி பார்க்குறீங்கன்னா முதல்வரோட விசிட்டு? எனக்கு எம்ஜிஆர் தான் ஞாபகம் வருது. சொன்னால் கோச்சிக்குவாங்க. ஏன்னா அவர் இந்த மாதிரி தான் பண்ணுவார், திடீர்னு விசிட் பண்ணுவார். எங்கேயும் வரலன்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரிலாம் போனால் பாராட்ட தானே செய்யணும். போய் பார்த்தா முதல்வர் போகிறாருன்னா என்ன அர்த்தம்னா அதிகாரிகளுக்கு பயம் வரும். அடுத்த தடவை இவங்க ஏதாவது போயிடுமோ முதல்வர் காதுக்குன்றது. இன்னொன்று உளவுத்துறையை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுறாரு. உளவுத்துறை தான் எப்படி இருக்குதுன்னு தெரில. உளவுத்துறையை நல்லா யூஸ் பண்ணுறாரு. பல விஷயங்களை கண்காணிக்கிறாங்க. நீங்கள் இது சொல்கிறீங்க, ஒரு அமைச்சர் போய் அந்த இது சொன்னல பக்கிங்ஹாம் கால்வாயை சரி பண்ணோன்னே அவர் துறை சார்ந்தது. அதில் வந்து கார் பார்க்கிங்கு அடையார் ஃபுல்லாக ஓடுதில்ல, பக்கிங்ஹாம் புதர் மண்டி கிடக்குதுல்ல, அதெல்லாம் சரி பண்ணி கார் பார்க்கிங் கொடுத்துடலாம். அது வந்து நம்ம நெரிச்சலை குறைக்கணுன்னே உங்களை மாதிரி தான் பார்த்துருக்காரு. பரவாயில்லையா, நல்லா இருக்குது. உடனே நான் கார்பரேஷன் இன்ஜினியர்ஸ் வச்சு அது என்னென்னு ஆய்வு பண்ண சொல்லி அதை வேலையை ஆரம்பிச்சிடுவோம். நம்ம சென்னையில் தான் பண்ணணும், பண்ணால் தான் பேர் இருக்கும் அப்படின்னு இந்த தகவல் அந்த அமைச்சர் சார்ந்தவர்களே சொன்னது.